காஞ்சி மாநதி என இலக்கியங்களில் புகழப்பெறும் நொய்யல் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஒரு அழகிய நகரம் பேரூர். இது கோயம்புத்தூரின் கலாச்சார தலைநகரம். இங்கு இறந்தால் முக்தி அடையலாம் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. இறந்த முன்னோர்களுக்கு ஈமச்சடங்குகள் செய்வதற்காக தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் சுற்றியுள்ள பல மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலமான கேரளத்திலிருந்தும் தினசரி வந்து செல்லும் ஒரு கோவில் நகரம். தமிழ் இலக்கியத்தின்படி திணை தெரிந்தால் அது பாலை, வாழ்வியல் இலக்கணத்தின்படி பொருளின் பயன் தீர்ந்தாலோ அது குப்பை. இருபுறமும் நொய்யலாறு, ஒருபுறம் பெரியகுளம், கங்கநாராயணன் சமுத்திரம் போன்ற ஏரிகள் என 3 புறங்களும் நீர்நிலைகளால் சூழப்பெற்ற நகரம். நாளொன்றுக்கு சுமாராக 1 முதல் 1.5 டன் வரை குப்பைகள் இவ்வூரில் உருவாக்கப்படுகின்றன. நகராட்சி திடக்கழிவுகளை அறிவியல் பூர்வமாக திறம்பட கையாள்வதுதான் எல்லா நகராட்சி நிர்வாகிகளின் தலையாய பிரச்சனையும் கடமையும் ஆகும். திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டுமெனில் குப்பைகளை அவை உருவாகின்ற இடத்திலேயே தரம் பிரித்து வாங்கும் சோர்ஸ் செக்ரிகேஷன் என்ற பணியே மிக மிக முக்கியமான ஒரு பணியாகும். இயற்கையில் ஏறக்குறைய எல்லா பொருட்களுக்குமே மறுபயன்பாடு உள்ளது என்பது அதிசயமான ஒரு உண்மை. சரியாக கையாள தெரியாததால் தான் குப்பை என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஏனெனில் குப்பைகள், குறிப்பாக பிளாஸ்டிக் குப்பைகள், சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தும் தாக்கங்கள் ஏராளம். சற்றும் பொறுப்பின்றி சாலைகளில் வீசப்படும் குப்பைகள் அருகிலுள்ள மழைநீர் வடிகால்களிலும் வாய்க்கால், ஓடை போன்ற நீர்நிலைகளிலும் காற்றினால் அடித்துச் செல்லப்பட்டு விழுகின்றன. மழை காலங்களில் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் நீர் செல்லும் வழிகளை அடைத்துக் கொள்வதால் மழைநீர் சாக்கடை நீருடன் கலந்து வீதிகளில் சென்று தொற்று நோயை பரப்பும் அவலம் ஏற்படுகிறது. ரீசைக்கிள், ரீயூஸ், ரெடியூஸ் என்பதை தாரக மந்திரமாக கொள்ள வேண்டிய இக்காலகட்டத்தில் பேரூர் பேரூராட்சி குப்பையை செல்வமாக்கும் சிறப்பான ஒரு திட்டத்தை மேற்கொண்டு வருகிறது. தலா 6 குப்பை சேகரிக்கும் தொட்டிகளுடன் கூடிய தள்ளு வண்டியினை வண்டிக்கு 2 பெண்கள் என மொத்தம் 7 தள்ளு வண்டிகளும் 14 பெண்களும் கொண்ட ஒரு துப்புரவு படையை உருவாக்கி திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை இப்பேரூராட்சி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. காலை 6:30 மணிக்கு ஒவ்வொரு வீடாக சென்று குப்பைகளை சேகரித்து அங்கேயே அவற்றை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என பிரித்து மக்கும் குப்பையை இயற்கை உரமாக மாற்றுவதற்கும் மக்காத குப்பையினை 2ஆம் நிலை தரம் பிரித்தலுக்கும் இவர்கள் அனுப்புகிறார்கள். இப்பணி காலை 10 மணி அளவில் முடிவடைகிறது. காலை உணவுக்கு பின் 10:30 மணி அளவில் மொத்தமாக சேகரிக்கப்பட்ட மக்காத குப்பைகளை அலுவலகத்திற்கு அருகில் உள்ள பிரிக்கும் மையத்தில் காகிதம், அட்டை, வகை வகையான பிளாஸ்டிக் பொருட்கள், அலுமினிய பொருட்கள், செம்பு பொருட்கள், எவர் சில்வர் பொருட்கள் என மறுசுழற்சி சந்தையின் தேவைக்கேற்ப ஏறக்குறைய 22 வகையாக பிரித்து அவற்றை கிடங்கில் சேமிக்கிறார்கள். அவை பெட் பாட்டில், பால் கவர்கள், யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ், அசார்டட் பிளாஸ்டிக்ஸ், கேரி பேக்ஸ், ஆயில் கவர்ஸ், பாடி ஸ்ப்ரே கேன்ஸ், பாட்டில் கேப்ஸ், ஃபுட் பேக்கேஜ் wrapper, heavy aluminum plates, tin and different types of bottles, almost 4 different types of bottles என 21 வகைகளுக்கு மேலான வகைகளில் இந்த நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற மக்காத குப்பைகள் பிரிக்கப்பட்டு கடந்த 6 மாத காலத்தில் இவை விற்பனை செய்யப்பட்டதன் மூலமாக பேரூராட்சிக்கு ரூபாய் 60,000 வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. அதாவது சராசரியாக மக்காத குப்பைகளை விற்பனை செய்தது மூலமாக மட்டுமே மாதத்திற்கு ரூபாய் 10,000 வருமானம் பேரூராட்சிக்கு ஈட்டப்பட்டுள்ளது. மக்கும் குப்பைகள் டிராக்டர் மூலம் உரம் தயாரிக்கும் கிடங்கிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு வின்ரோ முறையில் அடுக்கப்பட்டு அவற்றின் மேல் மாட்டுச்சாணமும் ஆக்டிவேட்டட் இஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ற சொல்யூஷனும் தெளிக்கப்பட்டு 2 மாத காலத்திற்குள்
இயற்கை உரமாக மாற்றப்படுகின்றன. இவ்வுரம் அருகில் உள்ள விவசாயிகளிடையே பெருத்த வரவேற்பினை பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாமல் பேரூராட்சிக்கு நல்ல வருமானத்தினையும் ஈட்டித் தந்துள்ளது. கடந்த 6 மாத காலத்தில் மக்கும் குப்பைகளை இயற்கை உரமாக மாற்றியதில் சுமார் 20 டன் இயற்கை உரம் தயாரிக்கப்பட்டு 70,000 ரூபாய் பேரூராட்சிக்கு வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. சுத்தமான நகரம் கோவிலுக்கு சமம் என சொல்லுவார்கள். நமது கோவில் நகரத்தை சுத்தமாக பாதுகாப்போம். எதிர்கால தலைமுறையினருக்கு நாம் விட்டுச் செல்ல போகும் சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை மனதில் கொண்டால் இந்த பணிக்கு நாம் செய்கின்ற செலவு லாபமே இல்லாமல் இருப்பினும் அவசியமான ஒன்றாகும். தங்களை அழுக்காக்கிக் கொண்டு ஊரை சுத்தமாக்கும் இந்த உத்தமர்களுக்கு எங்கள் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள்.